ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லட்டு பண்ண ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 250 ml கப்பால் 2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்ச மாவு தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்துக்கங்க. மாவு நல்லா வறுபட்டு கொஞ்சம் நிறம் மாறி நல்லா சாஃப்ட் ஆகிட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கங்க. பாருங்கள், 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. மாவு நல்லா வறுபட்டு நிறம் மாறி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்கங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வரட்டும். இப்போது அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது நல்லா படபடன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க. பாருங்கள், எள்ளு நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதையும் அப்படியே எடுத்து வச்சுருங்க, இருக்கட்டும். இப்போது அதே பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பருப்பு நல்லா மொறுமொறுப்பாகி அந்த தோல் உரிகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான், பாருங்கள், வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போ இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. இது நல்லா ஆறி வரட்டும். வேர்க்கடலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இந்தளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை சேர்த்துருங்க. கூடவே வாசனைக்காக ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் விட்டு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் லட்டு உருட்டும் போது லட்டு நமக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவுக்கு ராகி மாவும் 1 கப் வேர்க்கடலையும் எடுத்துருக்குறோம். மொத்தமாக 3 கப் ஆகுதுங்க. அதுக்கு 1/2 கப் வெல்லம் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய ராகி மாவையும் சேர்த்துருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய வெல்லம் ராகி மாவு நல்லா இந்தளவுக்கு ஒன்று சேர்ந்து வரணும். இதை நீங்கள் அப்படியே கூட லட்டு உருட்டலாங்க. ஆனால் லட்டு பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் உடச்சி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளை சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு நெய், நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம லட்டு உருட்டிக்கலாம். லட்டு உருட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக வருங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம உருட்ட அந்த நெய் நல்லா வெளி பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக தெரியும். அவ்வளோதான், பாருங்கள், ரொம்பவே ஹெல்த்தியான ராகி லட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.